நான் இப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து மிராக்குலஸாக மாறும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ஷேர் பண்ணுற விஷயத்தை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கோச்சஸ் இருக்காங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் டெக்னிக் இருக்கும். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகிற ஒரு டெக்னிக் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேர் அதை ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் என்னோட டெக்னிக் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வந்து ஏன் நீங்கள் ஷேர் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் காமன் தான், நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கோம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் ஆட் பண்ணுறேன். அதனால் இன் ரிட்டர்ன் எனக்கு வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற பிலீஃபில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா என்னோட பேர் அரவிந்த் சக்கரவர்த்தி. நான் ஒரு பேஷன் இன்டு பிராண்ட் எக்ஸ்பர்ட். நம்மளோட சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட் செட் அண்ட் பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ் வந்து நான் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கோல் இருக்குது அப்படின்னா, இல்லை நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது உடனே கிடச்சிடணும். நம்ம வெயிட்லாம் பண்ண மாட்டோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்த எவல்யூஷன் அப்படி. நம்ம கடந்து வந்த பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம இதுக்காக வந்து நடந்து போய் லைப்ரரிக்கு போய் அங்கே புக்ஸ்லாம் ரீட் பண்ணி ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நமக்கு என்ன இன்ஃபோ வேணாலுமே வெறும் 30 செகண்ட்ஸில் கிடைக்குது நமக்கு. அதுவும் இப்போ ஏஐ வந்துருச்சு, நமக்கு என்ன வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருது. ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும், வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு நம்ம பழக்கப்பட்டுச்சோம். எதுனாலும் உடனே கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பாசிபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், பாசிபிள் தான். அது உங்களோட பிலீஃபை பொறுத்து. இல்லை எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டைம் எடுக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டைம் எடுத்து தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால தான். இப்போது டே டு டே ரொட்டீன் இருக்குது, நைட்டு வந்து தூங்க போகிறோம், காலைல வந்து இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எந்திரிச்ச உடனே வந்து ஜிம் போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அடுத்து சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம லைஃப் நடக்கிற விஷயம் எல்லாமே நம்மளை அறியாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மூலமாக நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட கோல் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் மூலமாக கோல் இன்னும் இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட் இஸ் வாட் யூ அட்ராக்ட். அதே மாதிரி நீங்கள் என்ன தேடுறீங்களோ, உங்களுக்கு என்ன கோல் வேணும், என்ன வேணும், நீங்கள் என்ன தேடுறீங்களோ அந்த விஷயம் உங்களையும் தேடுது. What you're searching for is searching you. ஸோ இந்த லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி உங்களோட கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோட சிக்னேச்சர் டெக்னிக். இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு கோல் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும்னு நினச்சேனோ அந்த கோல்ஸ்லாம் எனக்கு மந்த்ஸ்லேயே கிடச்சிருக்கு. இப்போ இந்த கோல் வந்து எனக்கு 5 இயர் கோல் இது அப்படின்னு நினச்ச விஷயம் எனக்கு மந்த்ஸ்லேயே கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு அஃபர்மேஷன் தான். ஸோ இந்த அஃபர்மேஷனை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிட்டு படுக்கணும். ஓகேங்களா? என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐ எம் சர்டைன் தட் டேஷ். உங்கள் கோலை எழுதிக்கோங்க. அது வந்து மணியாக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லை ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். ஐ எம் சர்டைன் தட் ஐ ஹாவ் மை பிஸ்னஸ். I am certain that I have my life partner with me. I am certain that I have got my dream job offer. என்ன வேணா இருக்கட்டும். ஸோ இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இல்லை, தமிழில் எழுதிக்கலாம். அதாவது அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, அதை நீங்கள் உறுதியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கிடச்சிருச்சுன்னு. அதான் வந்து விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த வேர்டு சர்டைன் இருக்குது பார்த்தீங்களா? சர்டைனுக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி இருக்குது. நான் உறுதியாக இருக்கேன், இது எனக்கு கிடச்சிருச்சுன்னு நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை உங்களோட ரொம்ப பார்க்க அப்பியரன்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே செல்ஃப் டவுட் வந்துடக்கூடாது. இவங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க, நான் வந்து குண்டாக இருக்கேனே, ஒல்லியாக இருக்கேனே, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் பிலீஃபே இல்லை அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து நான் வர்தி தான், நான் அவங்களை டிசர்வ் பண்ணுறேன்,
அவங்களுக்கு நான் ஈக்குவல் தான். அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறது மூலம், இது வந்து பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது, என்ன ஒரு கோலாக இருக்கட்டும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை மணி கேட்குறீங்க அப்படின்னா, அவ்வளோ மணிக்கு நான் வர்தியா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த மாதிரி செல்ஃப் பிலீஃபே இருக்கக்கூடாது. ஆமாம் நான் டிசர்வ் பண்ணுறேன், அந்த மணிக்கு வந்து நான் டிசர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செல்ஃப் பிலீஃபோடு கேட்குறப்போ, செல்ஃப் பிலீஃபோடு ரொம்ப சர்டனாக இருக்கிறப்போ, அதை வந்து நீங்கள் சும்மா கிடையாது இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்குற டைமை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த இமேஜினரி வேர்ல்டில் இருக்குது, உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து நம்ம ரியாலிட்டி, இந்த ரியல் லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது, அதை வந்து கை கொண்டு வர போகிறோம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது ரொம்ப டிஃபிகல்ட்டே கிடையாது. த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். நீங்கள் விஷுவலைஸ் பண்ண அந்த விஷயம் எப்படி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கோலை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிட்ட மாதிரி, இப்போ உங்களோட இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு உடனே படுக்கிறப்போ, அந்த கோல் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இம்ப்ரிண்ட் ஆகுது. சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் ஆகியே தீரும், ரியாலிட்டி நடந்தே தீரும். அதே மாதிரி உங்களோட கோலை வந்து ஐ ஆம் சர்டைன் தட் டேஷ் அப்படின்னு உங்களோட கோலை வந்து கமெண்ட்ல போடுங்க. உங்களோட கோல்ஸ் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, திரும்ப இந்த வீடியோக்கு வாங்க, உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரை பண்ணிட்டோம்.